Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து வெட்டிங் அட்ரசிட்டிஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏய் கல்யாணமா கலவரமா கண்ட்ரோல் எங்க வாயில போய் அடிச்சிட்டு இருக்காங்க. கோவில்ல என்ன பேட் பேட் சாரி மாமா. உன்ன சாரி கேப்பேன். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கலாம்? போடா அப்படி போடா. பொண்ணுங்களோட மேக்கப் போடுவாங்க, பையனுக்கு போட்டு அப்பி வச்சு. ரேகா என்னம்மா எது? சரிங்களா? ரேகா என்ன முன்னை ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நியூஸ் மாதிரி பாப்போம். என்னடா எக்ஸ்பிரஷன் இது? இதுதான் ஒரு கேம் இருக்கு. வேற எதுக்கோ பிளான் பண்ற மாதிரி இது. ஒரு லட்ட ஒரு ஃபேமிலியா பார்ட்டா பிரிச்சு மேயறீங்களே, எங்க அக்கா குடும்பம் விளங்குமா? மாப்பிள்ளை தலையை டச் பண்ணுங்க. ஓ, பொண்ணு தலையை உங்க தலையை டச் பண்ணுங்க. ஜாய். ஓகே, மாப்பிள்ளை ஷோல்டர்ல கை வைங்க. இடுப்புல கை வைங்க. மொரட்டு தூக்கமாகுது. எல்லாம் அழுந்துன்னு போவாங்க, இவங்க தூங்கி நிம்மதியா போ. யாரா இது இந்த நேரத்துல வெளிய டிராக்டர் ஓட்டுறது? ஓன் கோரட்டதானா? அடி பாவி மகளே, நீ தூங்க ஆரம்பிச்சு இந்த ஏரியாவில் உள்ள எல்லாரையும் எழுப்பி விட்டுருவ போல இருக்கே. இப்ப விடுறா பாப்பா. மேடம் நீங்க கொஞ்சம் வேகமா போயிட்டீங்க. இடிபாடுக்கு பிறந்தவன் இன்னும் நீ ஸ்டேடியம் இல்லையா? கல்யாணம் ஆகி போறது நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படி சொன்னேன். ஒரு தாய் என்ன பதில் சொல்லணும்? அழுதுகிட்டே பேசுறேன். எங்க அம்மா வந்து அதுக்கு செய்வானா? நீ என்ன 20 வயசுல கல்யாணம் பண்ற, நீ ஏன் பார்டர்ல தான் கல்யாணம் இல்லைன்னா உனக்கு ஃபீலிங் பேசாம இருந்திருக்கலாம். ஐயோ. ஓ, சிக்னல் இங்க இருந்து இப்படி பாஸ் ஆகுதா? சிக்னல் மாதிரி அந்த காலை விட இந்த கால ரொம்ப நல்லா இருக்கு. என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. என்னது இது? பார்த்தா அழுதுருவீங்க. கேட்கலையே. ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். சிக்கிட்டு தப்பா ஐயோ, போட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, அது மட்டும் புரியுது. பார்சலுக்குள்ள ரொம்ப ஆபத்தான ஒரு பொருள் இருக்கு. என்ன இருக்கிறது வலைய வந்தா நாம எல்லாரும் மேல போயிடுவோம். சரவணன் ப்ளீஸ் இறங்குன. இந்த பொண்ணு சுத்தி இழுத்துனா ஆயிடும். அங்கே இறக்கி விட்டுருக்கலாமே. சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். என்னய்யா ஊருக்கு ஆனா சொல்லு. ஐயர் கேட்கறதா இவரு கேட்டுக்கிறாரு. அடிக்க மாட்டியா? அடிக்க மாட்டேன். நீ அடிச்சிருவேன். மாப்பிள்ளை கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் பொண்ணு கேட்குறேன். குறுக்க எவ வந்தாலும் குறுக்க இந்த வந்துட்டாங்களே. மேடமா கால் கட்டி முடிச்சிட்டு. ஐயோ, முக்கியமான டைம் ஆச்சுடா. அட பாவீங்களா. பேமெண்ட் கேக்குறப்ப போட்டுக்கிறப்ப ஐயா போட்டாக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா உளுந்துருக்கா? உளுந்துருக்கு நல்லா பளிர்னு உளுந்துருக்கேன். இல்ல மேரேஜ் ஆன எங்களுக்கே ஒரு மாதிரி
சிங்கிள்ஸ்ல என்ன வரும்? அறிவோ அறிவுல அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில ஓ ஃபேன் வச்சு நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். நானும் பார்க்குறேன். மாமி நல்லா பெத்து பெத்து இருந்தாங்களா எனக்கு அடியே பண்ணல. என்ன துங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். ஐயோ அந்த ஆண்டி வேற வருவாளே இப்ப என்ன பண்றது? எந்திரிமா. ஏய் போச்சா? அவ்வளோதான் அந்த ஃபோட்டோகிராஃபர். பேட்டரி தீர்ந்து போச்சு. விட்டா மூக்குள்ள போயிடுங்க போல. என்ன இருக்குது? அவ்வளோ க்ளோஸ் அப் போய் என்ன தெரியுது? என்னடா கொத்தனாரெல்லாம் கூட்டு வந்துறீங்க? போடா போடா. மோட்டரா? பேட்டரி தானே? லைட்டே வேணுமா? ஆமாங்க. அமெரிக்காவில் 4 நாட்களாக ஏதோ 2 போட்டோக்கு காதல் பண்ற மாதிரி ஜோடிகள் இல்லையா? தொடர்ந்து முத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஐயா இப்பவே நம்ம அவரைக்க விட்டாரு. எதுக்காக கண்ணே எதுக்காக நீ எப்ப பார்த்தாலும் மாவு ஆட்டுவது எதுக்காக? ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு இதான் பத்திக்கிச்சு. நிறைய கல்யாணத்துல வெடிச்சிச்சு. அப்ப கூட எல்லாம் பயம் இல்லைல்ல. ஆமா பின்னாடி பத்தி நிக்குதுயா. ஆஹா. ஏதோ லைட்டிங் நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். ஓ பொம்மை நினைச்சு கேக்குது போல. எனக்கு அது வேணும் வாங்கி கொடு. 2 லட்சம் ரூபாய் பொருள். அச்சோ. கொடுக்க மாதிரி யோசிச்சிருங்க. கேமரா சூடாயிடுச்சு நான் ஆரம்பிக்கிறாரு. வாட் அ விஷன், வாட் அ தாட். தண்ணி பட்டிருக்கா? சயின்டிஸ்ட் ஐயரு எப்படி ஏன் எல்லாம் வத்து விட்டு டெவலப் ஆகி இல்லையா? போயிருக்காங்க பாரியா அவங்க. என்ன இது? மருதானே லிப்டிக்கு பதில் மருதாணி. கொஞ்சம் மேல அப்ளை பண்ண அனுமார் மாதிரி ஆயிடுச்சுமே. லிப்டிக் நான் விட அழிச்சிடலாம் இதுல. நல்லா இல்ல. இந்த ஆல்பத்தை நாளைக்கு உங்க பசங்களை காட்டி அவங்க பெரும்படுவாங்கல்ல. A few moments later. இன்னும் அவர் மட்டும் தப்பிச்சுக்கிறாரு, அந்த அம்மா மட்டும் இருந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இப்படிதான் எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல போட்டாங்க. இதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ஏன் கேட்டகரி போலியா? என்னம்மா இது ஒன்னும் அழுகு சீனி. நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். என்ன பரமசாமி வீட்டுல ரவுடி ஆகிறாட்டம். இவ்வளவு டென்ஷன் எப்படியா கல்யாணம் பண்றது? ஐயா எல்லாரும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. பின்னாடி பின்னாடி அந்த அம்மா ரொம்ப இல்லைங்க. இவ்வளவு நேரம் என்ன கல்யாண வீடியோ தான் பார்த்தோமா, என்ன போர்க்களம் பார்த்துட்டு வந்தோமான்னு தெரியல. எல்லாம் கலவரமா போயினுக்குது. ஒரு செகண்ட் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மண்டபம் இன்னெல்லாம் ஒரு பெரியவங்க இல்லை, அது ஒரு இடத்துக்காவது ஒரு மரியாதை இருக்கு. இப்போ அப்படிலாம் எதுவுமே ஃபீல் இல்லை, ஒரு ஷை இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்றது வந்து பார்க்க முடிஞ்சது.
முன்னத்து வந்து என்ன சொல் பொண்ணுனா வெக்க பண்ணோம் இது பண்ணோம் அதெல்லாம் சரி, அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது பூமர் அப்படின்னுவாங்க. பட் அதெல்லாம் ஒரு க்யூட்டான மூமெண்ட், அழகாக இருக்கும். இப்போ அது இல்லைன்றதே அந்த கல்யாண ஃபீலே தெரில. மாப்பிள்ளையே வெக்கப்படுவார், பொண்ணு வெக்கப்படும், அதுவே பார்க்க அழகாக இருக்கும் ஃபோட்டோஸில் வீடியோஸில். அதெல்லாம் இப்போ அது ஃபீலே பண்ண முடியலன்ற மாதிரி தான் இருக்கு. அது இல்லைனாலும் என்ஜாய் பண்றாங்க. அவங்களுக்கு பிடிச்ச வேலை எப்படி என்ஜாய் பண்ணுமோ இது என்ஜாயே இல்லை, இது கலவரமாக தானே இருக்குது. இல்ல நம்ம டேஸ்ல வந்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. ரொம்ப பதட்டமா ஒரு பயத்துல அப்படி இருந்திருப்போம்ல, ஒரு சோகமா இருந்திருப்போம். மூஞ்சே நமக்கு அந்த டைம்ல ஸ்மைல் கூட இந்த ஒரு டென்ஷன்ஸ் தான் இருந்திருக்கும். பட் இப்போ இருக்கிறவங்க அப்படி இல்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை ஃபீல் பண்ணி ஒன்று பண்றாங்க, நல்லா இருக்கு. பட் சிலர் வந்து அதை கொஞ்சம் ஆக்வர்டா பண்றாங்க. அதுவும் ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ ஷூட் அந்த இது பண்ணுறேன்னு சொல்கிறப்ப டான்ஸ் ஆடுன்ட்டு அந்த லேடி பண்ணுறதுலாம் சகிக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து கொலாப்ஸ் பண்ணுறதும் இருக்குது. இல்லை இப்போ அந்த டைமுக்கு அப்படி ரொம்ப ரூடாக இருந்தேன்னு இதை பார்த்து பண்ணார் ஒரு ரவுடி ஐயர். அந்த மாதிரி வந்து அந்த மூடியை ஸ்பாயில் பண்ணுற எல்லாரும் போய் கத்துறது, ஒரு ப்ரெஷரை அந்த மாதிரி காட்டுறதும் ஒரு சைடு, அதுவுமே ரொம்ப இதுவாக தான் இருந்துச்சு. அதுக்கு இது மேல்னாலும் இது ரொம்ப ஒஸ்ட்டாக போகுதுன்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு கண்ட்ரோலாக இல்லை. ஒன்று எக்ஸ்ட்ரீமாக அப்படி இருக்கும், ஒரு ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா இப்படி ஒரு கோமாளித்தனம் பண்ணு அந்த மாதிரி இருக்கே தவிர ஒரு அழகா இல்லை பார்க்க அப்படின்றது. என்னன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேயில் ஸ்பெஷல் மூமெண்ட், ஸ்பெஷல் ஃபீலிங்னு ஒன்று நம்ம பிரித்து பார்ப்போம்ல. நம்ம டெய்லி லைஃப்பில் இருக்கிற மாதிரியே தான் இப்போ மேரேஜிலும் சில பேர் என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி வெளியே ஒரு அவுட்டிங்கில் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் ஒரு ஃபீலிங் இருக்காங்க. பட் நமக்குலாம் வந்து நான் கல்யாணத்தில் இப்படி இருந்தேன், அந்த டைமில் இப்படி ஒரு ஃபீல் ஆச்சு, இப்படி வெக்கப்பட்டேன், இப்படி அது அந்த வேரியேஷன்ஸ் வந்து அவங்கள மிஸ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்லைங்க இப்போ அழகான மூமெண்ட் எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து ஒரு கேங்காக வர்றது ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கும், அது அந்த அளவுக்கு போதுன்ற. இது வந்து எக்ஸ்ட்ரீமாக அந்த ஃபயர் வர்றது அது இதுன்னு பண்ணி ஆக்சிடென்ட் ஆகுது, ஃபயர் ஆகுது, விழுறது, அந்த மூடே டோட்டலாக போயிடுதில்ல. அது என்ன கோமாளி மாதிரி ஆகிடும்ல. நாளைக்கு இது காட்டுறப்போ என்ன எல்லாருமே சிரிப்பாங்க, அது அந்த ஃபீலே இல்லை அப்படின்ற. எண்ட் ஆஃப் த டே அவங்கவுங்க வெட்டிங் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று பண்ணிக்கிறாங்க. இது நம்ம கருத்து சொல்கிறது கூட ஒன்றும் இல்லை, அது அவங்க இது அவங்க இஷ்டம். பட் ஒரு வீடியோவாக வரும்போது பார்க்கும்போது நமக்கு சிலது வந்து சங்கடமாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.